எப்பா என்ன வெயில் நிட்டி காலையிலேயே இப்படி சுளிர்னு அடிக்க பேரு. ஆமாக்கா, ஒரு வருஷம் இல்லாம இந்த வருஷம் ரொம்ப அதிகமா இருக்குமா வெயில் சொல்லுதாங்க. நமக்கு இப்பமே தாங்க முடியல, நாக்கெல்லாம் வறண்டு போயிருது பாத்துக்கோ. அப்படியா? இப்பமே தாங்க முடியலையே, இன்னும் அக்னி நட்சத்திரம் வேற வரும், அதையும் தாங்கணும். அதை சொல்லு. நான் மரத்துக்கு அடியில தான் உட்காந்துருக்கோம், கொஞ்சமாவது காத்து வருதா பாரு. ஆமா, மரம்னு இப்ப பேருக்கு தானே இருக்கு, சும்மா தான் ஆடிட்டு கிடக்க ஒழியா கொஞ்சம் கூட காத்து கிடையாது. சரி, அது கிடக்கு. சாப்பிட்டியா? ஆமாக்கா, காலையில தோசையை சுட்டு துவையல் வச்சு தின்னுட்டு வந்தாச்சு. சரி சரி, நீ என்ன சாப்பிட்ட? அவன் ஏன் கேட்க, என் மவன் காலையில இட்லி வேண்டது தான், தலைக்கு 4 இட்லி, அதுல 4 இட்லியை திருட்டு உட்காந்துருக்கேன். கடையில வாங்கி சாப்பிட்டியா? ஆமா, பிறகு என்னைய என்னக்கா இப்படி சொல்லுத? உன் வீட்டுல ஒரு நாளும் கடையில வாங்கி சாப்பிட்டேன்னு நினைக்க மாட்டியல, இருந்தாலும் வீட்லயே செஞ்சிருவாளா சின்ன பொண்ணு, பிறகு இருக்கு கடையில போய் வாங்கி சாப்பிட்டியா? அந்த கதை ஏன் கேட்க, காலையில தெரியாதனமா ஒரு சண்டை வந்துட்டு எனக்கும் அவளுக்கும். உடனே நான் சமைக்க மாட்டேன், வீட்டுல உள்ள வேலையை பார்க்க மாட்டேன்னு ஒரே அடியா நின்னுட்டா. அந்த அன்னைக்கு என் மாவன் பொங்க வேண்டாம் திங்க வேண்டாம் எல்லாம் கடையில வாங்கிடுவோம், அன்னைக்கு ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம்னு கடையில 4 இட்லி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு அவனும் தின்னுட்டு தூங்கிட்டு கிடக்கான். சண்டை வர வேண்டியதான் போக வேண்டியதான், அதுக்காண்டி வீட்டுல உள்ள வேலையை பார்க்க மாட்டோம்னா சொல்லணுவா? அது சொல்லு. எப்பவும் வர சண்டை தான், ஆனா இன்னைக்கு அவன் அந்த சண்டையை பெருசாக்கி என் மாவங்கிட்ட ஊதி விட்டு கடைசி வேலை செய்யாம நான் கடத்தி கிடக்கா பாத்துக்கோ. சின்ன பொண்ணு அந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய ஆள் கிடையாதுக்கா. வீட்டுல உள்ள வேலையெல்லாம் கட்டா பப்பால ஒன்று சண்டை போட்டாலும் ஒரு வார்த்தை முன்ன பொண்ணு பேசினாலும் வீட்டுல உள்ள வேலையெல்லாம் நல்லா பாத்துக்கிடுவாள். திடீர்னு ஏன் அந்த அளவுக்கு சொன்னா? அந்த அளவுக்கு பெரிய சண்டையை பட்டியெல்லாம் 2 வரும். ஆமா, அவன் அந்த அன்னைக்கு ரொம்ப நல்லவா, கட்டிஞ்சட்டுமா கழிக்காலோ சொல்லுத நீ. அதுக்கு இல்லக்கா, அந்த பிள்ளை இந்த அளவுக்கெல்லாம் பேசாத, அதான் திடீர்னு இப்படி பேசினால என்ன காரணமா இருக்குமோன்னு கேட்டேன். அதெல்லாம் பேசுவா, வெளியில ஆட்கள் வரப்போ நல்ல வணக்க வாயை பத்திட்டு நின்றுக்கிடுவா. அதனால எல்லாரும் அவளை நல்லவான்னு நினைச்சிட்டு என்னைய குடும்பக்காரியனாக்கா பேசுவாளுவோ. எனக்கு மனசுல ஒண்ணு கிடக்காது, எதுனாலும் பட்டு பட்டுன்னு கடுக்கு மாதிரி வெடிச்சிருவேன். அவ அப்படி கிடையாது, அதனால அவளை எல்லாரும் நல்லவான்னு நினைக்க, என்னைய குடும்பக்காரின்னு நினைக்கிய. சேச்சா, பொண்ணிய போய் குடும்பக்காரின்னு யாராவது நினைப்பாவுலக்கா? என்ன இப்படி பேசிட்ட? அம்மா மீனா அவங்கக்கா, அவ சோறு பொங்கலாம்ல, அவ வந்திருக்கல. அப்போ அவ என்ன நிட்டி பொங்குவா? அவளே அவன் மாமியா வீட்டுல பொங்கி பொறிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் சரி அம்மா வீட்டுல ஒரு 2 நாள் நிம்மதியா இருப்போம்னு வந்திருக்கா. வந்த பிள்ளைய சோற பொங்கு கறிய வேணும்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? ஆமா, அதுவும் சரிபடாது. காணும் மீனாவே என்னைதா? அண்ணா தூங்கிட்டு கிடக்கா, பாவ ராத்திரி பூரா போன நோண்டிட்டே கிடந்தா பாத்துக்கோ, அதான் செத்த தூங்கட்டும் எழுப்ப வேண்டாம்னு விட்டுட்டேன். அப்படின்னாலும் மணி 10 மணி ஆகுதக்கா, இவ்வளவு நேரமா எந்திக்காம இருக்கா? சாப்பிட சொல்லி, சாப்பிட்டாது தூங்கட்டும். தூங்கிட்டு போராட்டி, மாமியா வீட்டுக்கு போனா காலையிலேயே எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்யணும் வைக்கணும். என் பிள்ளை வந்த நேரத்திலேயே நிம்மதியா தூங்கி நிம்மதியா சாப்பிட்டு எந்திக்கட்டும். அதுவும் சரிதான். இது கூட பரவாயில்லட்டி, என்னத்தையே வீட்டுல உள்ளது போயிட்டு போகுதுன்னு விடலாம். நம்மளுக்கு ஊர்ல இருக்க பேதல போவாலும் தான் வினையா வந்து சேர்ந்தாலோ பாத்துக்கோ. காலையில வாசல தூத்து தெளிப்பமான தண்ணி வாளியை தீட்டனே ஒரு படியா கிறக்கிட்டு வந்துட்டு பாத்துக்கோ. அந்த அன்னைக்கு வாளிய வாசல்லே அங்கன வச்சுட்டு செத்தங்கன இருப்ப மேலே இருந்தேன். சரி, அப்ப அந்த பக்கத்து தெரு சாந்தி இருக்கா பத்தியா, அந்த மூதேவி வந்த வட்டா இப்படியா மரமோ எந்திக்கல, நான் தான் காலையில லஞ்சு தூக்கேன் தொளிக்கணும்னு சொன்ன பாத்துக்கோ. அந்த பேதல போவா அதுக்கு சொல்லுதா, அவ தொளிக்கலன்னா விடுங்க, நீங்க என்னத்துக்கு எந்திரிச்சு எல்லாம் பண்ணுதியா, நீங்க மண்டையை பட்டுட்டேன்னு என்ன செய்ய, நீங்க இன்னைக்கு இருப்பீங்களா நாளைக்கு இருப்பீங்களான்னு விடிஞ்சு விடியாம என்னென்ன வார்த்தையெல்லாம் கேட்க தெரியுமா என்னைய? அப்படியா? அந்த பேதலவோ அப்படிப்பட்டதாம்க்கா, ஒரு வீட 4 வீடு ஆக்கி விட்டுருவா பாத்துக்கோ. நல்லா கோல் சொல்லிட்டு திரிவா ஊர் பூரா. அவளையெல்லாம் ஒரு ஆள்னு வச்சு அவட்ட எங்க பேச்சு கொடுக்க? நான் இங்க அவட்ட போய் பேச்சு கொடுக்க? நானே வாசத்தொலிக்கு ஆவியத்து போய் உட்காந்துருந்தேன் பாத்துக்கோ. என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசுது பேவுல. அவளெல்லாம் ஒரு ஆளா வச்சு எங்கனையும் பார்த்தனா கூட பேசாதக்கா, இப்படித்தான் பேவுல எக்குத்தப்பா ஏதாவது பேசும். அதான் இனிமே முறைய கண்டாலும் கூட திரும்பிட்டு வந்துடணும். காலையில அவட்ட ஆரம்பிச்ச எமத்து இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல. வீட்டுல பிடியும் போதே ஒரு சிலர் முறைய பார்த்தோம்னா விளங்காத போவுல, அது இன்னைக்கு நல்லா கத்துக்கிட்டேனா. ஆமா, சும்மாவா சொன்னாவோ சகனம் பக்கெல்லாம் ஒரு சிலர் முறையெல்லாம் விடிஞ்சு விடியாம முழிச்சோன்னு வைங்க, அன்னைக்கு பொழுதே நம்மளுக்கு விடியாம போயிரும். எம்மா இங்கதான் உட்காந்துருக்கியோ? நீங்க எப்போ வந்தியா சித்தி? இப்பதான் வந்தேமக்கா, கொஞ்ச நேரம் அம்மா நானும் பேசிட்டு இருந்தோம் அப்படியே. வீட்டுல அண்ணே மைனி எல்லாரும் நல்லா இருக்காவளா? எல்லாரும் நல்லா இருக்காமுக்கா. எம்மா நான் போய் பல்லு தேய்ச்சிட்டறேன், மைனியை காப்பி போட்டு வைக்க சொல்லுன்னு. நீ போய் பல்ல தேய்ட்டி நான் போட்டு வைக்கேன். ஏம்மா மைனி செஞ்சுக்கிட மாட்டாளோ? நீ நான் சித்தி கூட பேசிக்கிட்டு இருக்கல, மெனக்கட்டி எந்திரிச்சு வரணும். மைனிட்டு சொன்னா அவ செஞ்சுக்கிடாவுல்ல. ஏட்டி அது வந்து இல்லம்மக்கா, நான் இப்ப வீட்டு போயிருவேன், அம்மா வந்து காப்பி போட்டு தருவா என்ன? ஏன் சித்தி இருங்க, ஏன் உடனே போறீங்க? ஆமா, ஏன்ட்டு இப்பவே போற, இரு பிறகு போலாம். இல்லக்கா, நீ பிள்ளைக்கு என்ன ஏதுன்னு பாரு, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், பிறகு வரேன்னு. வாரம்ல ஏக்கா, நான் போயிட்டு பிறகு வரேன்னு. சரி, போயிட்டப்ப பிறகு வா என்ன? வாரம்க்கா. எம்மா உனக்கும் உன் மருமகளுக்கு என்னமோ சண்டையாங்க? ஆமா, காலையிலேயே சண்டை போட்டு நாரியாச்சு. சண்டை போட்டீங்களா? ஏன் எதுக்கு? நான் வந்திருக்கிறது உன் மருமகளுக்கு பிடிக்காது, அதை வச்சு சண்டை எடுத்துருப்பா அப்படித்தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லட்டி, அவன் அதை பத்தி பேசவே இல்லை. பிறகு நான் வந்த பிறகு சண்டை போட்டியனா எதுக்கா சண்டை போட்டிருப்பிய? இதுக்கு தான் போட்டிருப்பிய. நீ வேற சும்மா கிடட்டி, எங்களுக்கு எப்பவும் வார சண்டை தான். அதுதான் என்னங்க, ஏன் சொல்ல மாட்டுக்க? சொல்லக்கூடாதுன்னு இல்லட்டி, இப்போ உன்ட்ட அதை சொல்லி என்ன ஆகுது? சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை ஏன் கேட்க, அது ஒரு பெரிய கதை. காலையில வாச தூத்து தொளிக்கலான்னு கேட்டதுக்கு சண்டை. எப்படி உங்க ஆட்டை இப்படியெல்லாம் என்னைய சொல்லலாம் வைக்கலாம்னு உங்க அண்ணன்ட்ட 1க்கு 2 மூட்டி கொடுத்து கடைசி சண்டையை பெருசாக்கி விட்டா. பிறகு என்ன, உங்க அண்ணங்காரே 2 பேருமே சாப்பாடு செய்யணும், சண்டை விடாம இருந்தா போது, நான் கடையில வாங்கிட்டு வந்து போடுதோம்னு சொல்லி தலைக்கு 4 இட்லி வாங்கிட்டு வந்து போட்டிருக்கான். போ நீ போய் பல்ல தேய், நான் காப்பியை போடுதே, 4 இட்லியை சட்டு அந்த காப்பியை குடி. இந்த கதை நல்லா இருக்கம்மா. வீட்டுல மாமியா மருமா சண்டை வராமலா இருக்கும்? ஒரு சண்டை வந்துட்டு அதுக்காண்டி வீட்டுல வேலை செய்ய மாட்டேன், பொங்க மாட்டேன், திங்க மாட்டேன்னு ஒரு பொம்பளை எப்படி சொல்ல முடியும்?
இதுக்கு நீ ஒன்றும் சொன்னலையாங்க கடையில போய் சாப்பாடு வாங்கிட்டு வரதில்ல வீட்டில் அவ பொங்கனா பொங்கட்டு இல்லாட்ட பட்டியை கிடக்கட்டும்னா நீ சொல்லியிருக்கணும் அப்படியே விட்டுட்டு இருந்துட்டியா நீ ஏட்டி சும்மா கடை என்னமோ பேசி பிரச்சனை ஆக்கிடாத காலையிலே ஒரு சண்டை முடிஞ்சு இப்போ தான் வீடு அமைதியா இருக்கு மறுபடியும் ஆரம்பிச்சு விட்டாட்டி நீ இப்படி பயப்பட போய் தான் புருஷன் முன்னாடி அவன் இஷ்டத்துக்கு ஆடுதாவோ அது என்ன கடையில வாங்கி சாப்பிடுறது நான் ஒருத்தி வெளியூர்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்கேன் என் தங்கச்சி வந்திருக்கா வீட்டுல பொங்கு வைன்னு அவன் சொல்ல மாட்டானோ உன் மருமகளுக்கு உனக்கும் அவளுக்கு சண்டை வந்தது இப்ப முக்கியம் இல்ல அதனால பிரச்சனை இல்ல அவளுக்கு நான் வந்திருக்கோம்ல எனக்கு பொங்கி போடணும்ல இவளுக்கு நம்ம ஏன் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்க கெட்ட எண்ணத்துல வீட்டுல வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லிருப்பா ஏட்டி உன் பேச்சே அவ எடுக்கல இப்ப தேவையில்லாம நீ இப்ப ஆரம்பிச்சுட்டு கிடக்காட்டி மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் சண்டை விட்டு கிடப்பிய ஆக அவ இன்னைக்கு வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டா அதை யாரும் கேட்கவும் கூடாது அந்த அளவுக்கு அவ அதிகாரம் பண்ணி வச்சிருக்கா அப்படித்தானே இன்னைக்கு ஒரு நாள் அனுட்டி நாளைக்கு எல்லா வேலையும் பார்க்க தானே போறா பெசாட்டி வீடு என்னும் செஞ்சு தொலைதான்னு நீ போய் பல்ல உட முதல்ல பாக்கேன் இன்னைக்கு எப்படி அவ வேலை செய்யாம தப்பிக்கான்னு நான் பாக்கேன் ஏட்டி என்னத்தையும் ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு பண்ணிட்டு பேசிட்டு கிடக்காதட்டி உங்க அண்ணனுக்கு வர நீங்க மத்தியானத்துக்கு மேலதான் வேலையா நீ என்ன மயம் பொண்டாட்டியை சொல்ல போய் தானே ரோசப்பட்டுட்டு உனக்கும் அவனுக்கு என்ன மனசங்கடம் வந்துடாம நான் ஒன்னும் உன்னைய மாதிரி கிடையாது அவன் முன்னாடி சண்டை விட்டு அவளை வேலை பார்க்க வைக்கிறதுக்கு எப்படி நான் சுகம் அவளை இன்னைக்கு வேலை செய்ய வைக்கணும்னு பாரு மீனா யாருன்னு காட்டுதே இது ஒரு அறவெட்டு பேவுல என்னத்தையாவது கிறுக்கணக்கா வளரிட்டு அடக்கும் ரெண்டு பிள்ளைய பெத்து வளர்த்தோம்னு பேரு ரெண்டு பேவுலையுமே நம்ம பேச்சை கேட்க மாட்டுக்குவோம் என்னத்தையாவது கிறுக்குத்தனமா பண்ண போறா அந்த நெட்ட காலிட்ட மாட்டிட்டு முழிக்க போறா அப்புறம் எம்மா யாத்தானி என்கிட்ட ஓடியாருவா அவ கூட பரவாயில்ல போல இவ இம்சை பெரிய இம்சையா இருக்கு சை எப்பா இந்த மாமியா கிட்ட சண்டை போட்டதும் போட்டோம் இன்னைக்கு தான் ஒரு உருப்படியான சண்டையா போட்டிருக்கோம் சோறு வாங்க மாட்டேன் வீட்டு வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னோடனே அம்மை மௌனும் சண்டைக்கு வருவோன்னு பார்த்தா சரின்ட்டாரு போன் எடுத்துட்டு சோஃபால சாஞ்சு கிடந்து போன் நோண்டித சுகமே தனிதான் இப்படியே சும்மா உட்காந்து போன் பார்த்துட்டு இருக்கு நல்ல ஒரு குத்து டான்ஸ் போட்டா என்ன அழகா இருக்கும் மைனிக்காரி ரூம்ல சத்தம் கேட்க மாதிரி இருக்கு அண்ணன் வேற தூங்கிட்டு இருக்கான்னு அம்மா சொன்னா வேற என்ன பாட்டு சத்தம் கேக்கு என்னன்னு போய் பாப்போம் எம்மா எம்மா ஏன்டி அலர்த ஆமா நான் தான் அலர்தேன் உன் மர்மதான் பூமி அதிர்ந்த மாதிரி ஆடிட்டு கிடக்கா ரூம்ல போய் பாரு அண்ணன் அசந்து போய் தூங்கிட்டு கிடக்கா இவ கொளுத்து போய் போன்ல பாட்டு வச்சுட்டு குத்தாட்டம் போட்டுட்டு கிடக்கா ஆடிட்டு கிடக்காளா போய் பாருமா அண்ணன் நிம்மதியா தூங்க கூட விடாம இவ பாட்டு எவ்வளவு சவுண்டா வச்சு ஆடிட்டு இருக்கா தெரியுமா இந்த போய் பாக்க என்னன்னு எம்மா எம்மா அம்மா இப்ப ஏதுல இருவா என்ன எங்க அம்மாவையும் சேர்த்தே அடிச்சுட்டாளே உன்னை விட மாட்டேன் பாத்துக்க என்ன என்னாச்சு மீனா எதுக்கு இப்படி கத்துன ஆமா நானும் அசந்து தூங்கிட்டு இருந்தேன் ஏன் அப்படி கத்துன மீனா பயந்தே போயிட்டேன் ஆமாண்ணே உன் பொண்டாட்டி நடுவு வீட்டுல இப்படி பாட்டு போட்டு குதியாட்டம் போட்டுட்டு கிடக்கா அப்பம்லாம் உனக்கு தூக்கம் கலையல நான் என்னையன்னு கூப்பிட்டதாலதான் கலைஞ்சிட்டோ இது பாட்டு போட்டு டான்ஸ் ஆடினாலா எனக்கு பெருசா ஒண்ணுமே தெரியலையே மீனா நான் அசந்து தூங்கிட்டேன் மீனா உங்க அண்ணம்லாம் எவ்வளவு பாட்டு சத்தம் கேட்டாலும் பெசாட்டி தூங்குவா மீனா வீட்டுல கூட எப்ப பார்த்தாலும் டிவியை ஓட விட்டுட்டு அப்படியே சோஃபால படுத்து தூங்கிடுவாவ இதுக்கா இப்படி கத்துன ஆமா அதுக்கெல்லாம் நான் கத்தணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு ரெண்டு பேரும் என்னைய பார்த்து பேசல கொஞ்சம் தரைய பாருங்க எங்க அம்மா எப்படி கிடக்கான்னு பாருங்க மீனா அம்மா எப்படி கிடக்கா என்கிட்ட ஏன் கேட்க உன் பொண்டாட்டிட்ட கேளு அவ தானே டான்சிங் சூப்பர் ஸ்டாரு என்ன ஆச்சு சின்ன பொண்ணு என்ன செஞ்சா இங்க நான் எதுவுமே பண்ணலங்க நீங்க தூங்கிட்டு இருந்தே நான் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் வேற எதுவுமே எனக்கு தெரியாது இவ என்ன சொல்றான்னு எனக்கு புரியல அத்தை அங்க வந்து இப்படி படுத்து கிடக்காவும் தெரியல தெரியலையா எங்க அம்மைய சமட்டி தள்ளும்போது தெரியலையா என்ன நடந்ததுன்னு என்ன சொல்லுத மீனா ஆமாண்ணே நானும் அம்மா வந்து பாக்கும்போது உன் பொண்டாட்டி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு கிடந்தா என்ன ஏதுன்னு பேசக்கு வந்த அம்மா வாயிலேயே ஒரு மிதி மிதிச்சு தள்ளிட்டானே பத்தா குறைக்கு என்னையும் சமட்டி தள்ளுனா என் வயசுக்கு நான் தாங்கிக்கிட்டேன் அம்மைக்கு தாங்க முடியலங்க பாரு எப்படி வாய பிறந்தாலும் கிடக்கான்னு சின்ன பொண்ணு என்ன செஞ்சு வச்சிருக்க நீ ஏங்க நான் பாட்டு போட்டு தாங்க டான்ஸ் ஆடிட்டு கிடந்தேன் ஒரு ரெண்டு பேரும் எப்போ வந்தவனே எனக்கு தெரியாதுங்க நெசமாவே நான் பண்ணலங்க அவ பொய் சொல்லுதாங்க எம்மா 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 என்ன நடிப்பு நடிக்காவோ எங்க அம்மா என் கண்ணு முன்னாடியே சமட்டி தள்ளிட்டு இப்ப நான் செய்யவே இல்லைன்னா போய் சொல்றாவோ இப்படி எத்தனை விஷயத்துல எங்க அம்மையிட்ட எல்லாம் பண்ணிட்டு எங்க அண்ணன் போய் சொன்னீங்களோ தெரியலையே இதே மாதிரி வருஷ காலம் என்னென்ன பாடலாம் எங்க அம்மாவை படுத்திட்டு எங்க அண்ணன் நடிச்சு ஏமாத்துதியலோ தெரியலையே மீனா நிஜமாவே என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல மீனா நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் திடீர்னு நீ சத்தம் போடவும் தான் பார்த்தேன் நான் என்ன நீ இதுக்கு என்னலே சொல்ல போறா எப்பவும் போல பொண்டாட்டியை விட்டு கொடுக்காம பேச போறியா இல்ல நம்ம அம்மாவுக்கு நியாயம் கேட்க போறியா எப்படி சமட்டி தள்ளிட்டாவோ தெரியுமா என் நெஞ்சே நின்னு போச்சு மீனா நிஜமாவே நான் எதுவும் பண்ணல மீனா பாய மூடு சின்ன பொண்ணு அப்படி என்ன கண்ணு மூணு தெரியாம ஆட்ட வேண்டி கிடக்கு உனக்கு பாரு எங்க அம்மா எப்படி கிடக்கானு ஏற்கனவே ஒரு தடவை நீ இப்படி பண்ணவா தானே எது ஏற்கனவே ஒரு தடவை எங்க அம்மையை சமட்டி தள்ளிருக்காவளா ஐயா அது வேற விஷயம் மீனா அது ஒண்ணும் எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது அட பாவியலா உங்களை நம்பி எங்க அம்மா வீட்டுல இருக்காள என்ன நீ பார்க்க வேண்டானே அம்மாவை நானாலே எங்க வீட்டுக்கு கூட்டு போயிருந்தேன் வாங்கிட்டே உன் பொண்டாட்டிக்கிட்டே அடி மிதி வாங்கிட்டு எங்க அம்மா அப்படி கழிக்கணும்னு அவசியமே இல்ல அப்படி சொல்லாத மீனா அப்படியெல்லாம் நான் நினைப்பேன் அவங்க மைனிமே நல்லா தான் பாத்துக்கிடுவா ஏதோ தெரியாம நடந்திருக்கு
நீ எல்லாம் ஒரு மவனானே? அம்மாக்காரி இப்படி வாயை பிளந்துட்டு எந்திக்க சீமதம் இல்லாம கிடக்கால. இந்த நேரத்தையும் பொண்டாட்டியை தூக்கி வச்சு பேசி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இல்ல மீனா, நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசல, ஏதோ தெரியாம நடந்துட்டு தான் சொன்னேன். சரி இப்ப இவ்வளவு பேசலாம், அப்புறம் பேசிக்கலாம் மீனா. வா நம்ம அம்மையை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவோம். நீ ஒண்ணு பார்க்க வேண்டாம்னே, சும்மா பாசம் இருக்க மாதிரி நடிக்காத. உன் பொண்டாட்டி உன்னை மிதிச்சு தள்ளுவா, நீ நல்லவங்க கணக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்து காட்ட போறியோ? நானே எங்க அம்மையை பாத்துக்கிடுதேன். அப்படி சொல்லாத மீனா, நானும் வரேன் ஆஸ்பத்திரி கூட்டு போவா. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டு போனா ஏகப்பட்ட செலவாகுமே. நம்ம எப்பவும் போல வெள்ளத்தாயத்தையே கூட்டு வந்துருவோமா? ஏங்க என்ன எங்க என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியலங்க. ஆனா மீனா நான் தான் சமட்டி தரணும்னு சொல்லுதா. சரி நான் பண்ணதாவே இருந்தாலும் நான் மன்னிச்சிடுங்க. அத்தைய ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டு போவாதீங்க, அங்கெல்லாம் ஊசி போடுவாங்க, அத்தைக்கு வலிக்கும். அடே அப்பா, அக்கறை பொங்கி தாமிரபரணி ஆறு மாதிரிலாம் ஓடுது. சமட்டி தள்ளும்போது இந்த அக்கறையெல்லாம் எங்க போச்சான்? மீனா செத்த நேரம் மூடிட்டு இரு மீனா. எது? அவளை என்ன சொன்ன? வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இரு மீனான்னு சொன்னேங்க. எனக்கே துக்கம் தொண்டை இடைக்கு பார்த்தேல, அதான் ஏதாவது ஒண்ணு பேசும்போது உங்களுக்கு தப்பா தெரியுது. அத்தைய ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டு போக வேண்டாங்க, நான் ஒரு வழி சொல்றேன், அப்படியே எந்திரிச்சிருவோவோ. என்ன சொல்ல போற? வெள்ளத்தாய் சித்தியை கூட்டு வந்து ஏதாவது சொல்ல போறியோ? எப்பவும்னா அது ஒர்க் அவுட் ஆகாது சின்ன பொண்ணு. எங்க அம்மா அன்னைக்கு என்னமோ எந்திரிச்சிட்டா, இன்னைக்கு நீ நல்ல சமட்டி தள்ளிருக்கன்னு நினைக்க. அவ கிடக்கிறது பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. ஆஸ்பத்திரி கூட்டு போயே தீரணும். இப்ப நீ போய் வெள்ளத்தாய் சித்தியை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரக்கலாம் நேரம் இல்ல. ஏங்க இதுக்கு வெள்ளத்தாயத்தெல்லாம் வர வேண்டாங்க, நீங்களாவது மீனாவது சொன்னா கூட போதும். இந்த ஒரு தடவைங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அத்தை எந்திக்கலன்னா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருவோம். மீனா நீ உங்க அண்ணனும் உங்க அம்மையை தூக்கி பெட்ல படுக்குங்க. மீனா மீனா கொஞ்சம் எங்க வாயேன். நீங்க இங்க வாங்க. அத பாதம் பிடிச்சவாம்மா, ஆத்தாக்காரி சாவ கிடக்கான்னு தெரிஞ்சு கூட திமிர்ல பேச பேரு. இந்த வாரேன். மீனா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லுவேன், அதை உங்க அம்மா காதுல போய் சொல்லணும், சரியா? இது அப்படியே போய் உங்க அம்மா காதுல சொல்லு மீனா. எங்க அம்மையை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அவ அந்த அளவுக்கு கெட்டன்னு முடிச்சவளா? இதை சொன்ன உடனே எந்திரிச்சிருவான்னு சொல்லுதியே. உங்க அம்மா உனக்கு பூ போல இப்படியே கிடைக்கன்னு நினைச்சனா இதை சொல்லி எந்திரிச்சிருவாவே. அப்படி இல்ல ஆஸ்பத்திரிக்கு தான் தூக்கிட்டு போவேன்னு சொன்னா ஏகப்பட்ட ஊசி மருந்து மாத்திரன்னு போட்டு உங்க அம்மா உடம்ப புண்ணாக்கி போட்டுருவாங்க, பரவாயில்லையா? சொல்லி தொலைதேன். ஆனா இதுக்கெல்லாம் எங்க அம்மா எந்திரிச்சுக்கிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ போய் சொல்ல, எந்தி கேட்டா பாப்போம். போறேன். என்ன சொல்ல சொன்னா சின்ன பொண்ணு? பொறுத்து இருந்து பாருங்க, தெரியும். எம்மா, உன் மருமவா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாலாமா? ஏடி நெசமாவா சொல்றேன்? இதை விட சந்தோஷமான வார்த்தை வேற என்ன இருக்கு? வா கேக் வெட்டி கொண்டாடுவோம். பாத்திலா மக்களே என்ன நடந்ததுன்னு. நான் வாட்டுக்கு ஜாலியா இன்னைக்கு ஒரு நாள் எந்த வேலையும் இல்லைன்னு சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருந்தேன். இவள் 2 பேரும் ஊட வந்து தலையை விட்டுட்டு கடைசி நான் தான் சமட்டி தள்ளம்னு என்னைய படாத பாடு படுத்திட்டாளுவோ. நீங்களே சொல்லுங்க, நான் என் மாமியார சமட்டி தள்ளது ஆளா? இதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி நான் தூங்கிக்கிட்டு இருக்கல, எங்க அத்தை மேல தெரியாம கால் பட்டுட்டு பாத்துக்கோங்க, உடனே தானிக்கு வாயை பிளந்துட்டு விழுந்துட்டாவோ. அதுக்கப்புறம் என்ன செய்ய, வெள்ளத்தாயத்தை தான் கூட்டு வந்து சரி பண்ணேன். அந்த வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு, பாருங்க. என்ன அந்த வீடியோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன், பார்க்காதவோ பாருங்க. அப்புறம் வழக்கமா சொல்றதுதான், வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயும் வீடியோ பார்க்க சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்க. என்ன இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு வீடியோல பார்ப்போம்னா.